வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கைவிட்ட பாஜக காப்பாற்றிக் கொள்ள போராடும் திமுக, கைது செய்ய தீவிரம் காட்டும் தமிழக வெற்றி கழகம். திமுகவினரை கைது செய்ய தான் தீவிரம் காட்டுது தமிழக வெற்றி கழகம். உண்மையாகவே தமிழக வெற்றி கழகத்துக்கு அவ்வளவு தைரியம் வந்துட்டு தான் திமுகவினரை கைது செய்வதற்கு எதற்காக தீவிரம் காட்டுது, அதனுடைய பின்னணி என்ன, இவற்றை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல பாஜக திமுக கூட்டணி, திமுக தலைமையே போய் நேரடியா பேசி பார்த்தது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள்லாம் வச்சு திமுக பாஜக கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனா திமுக பாஜக கூட்டணியானது உருவாகவே இல்லை. ஏன்னா நிதிஷ்குமார் அவர்களும் சரி, சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி பாஜகவுடன் நல்ல நட்பில் இருக்கிறாங்க. அதனால தேவையில்லாம திமுக உள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, திமுக தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதிமுக இங்க பலவீனம் அடைந்திருக்கிறது. அதிமுக காரங்க அமித்ஷாவுக்கு கடிதமே எழுதியிருக்கின்றார்கள். நீங்க கடந்த காலத்துல திமுக செயல்பாடுகள்லாம் மறந்துட்டு அந்த பக்கம் கூட்டணிக்கு போற மாதிரி தெரியுது. திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எங்க கட்சியை விட அந்த கட்சி ரொம்பவே மோசமாயிடும். அதனால அந்த பக்கம் போகாதீங்க, தயவு செய்து திமுகவை காப்பாற்றி விடாதீங்க. பல கஷ்டமான தருணங்கள்ல அதிமுக மட்டும்தான் கை கொடுத்திருக்கிறது. நீங்க பல மசோதாக்கள் கொண்டு வந்தீங்க, அந்த மசோதாக்கள் அத்தனையும் அதிமுக ஆதரித்திருக்குது. அந்த மசோதாக்கள் வெற்றி பெறுவதற்கு அதிமுக உறுதுணையா இருந்திருக்குது. இப்படி நீங்க கொண்டு வந்த எல்லா மசோதாக்கும் அதிமுக ஆதரித்து ஓட்டு போட்டதன் காரணமாக இன்னைக்கு அரசியல் களத்துல நாங்க பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களை பரம விரோதி மாதிரி எதிர்த்து அரசியல் களத்துல கெட்டவர்களாக தமிழகத்துல சித்தரித்து உங்க வளர்ச்சியை தடுத்த அந்த திமுகவுடன் போனோமா? பழசு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாங்க சொல்றதை செய்யுங்க. திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. ஏற்கனவே 13 அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை நாங்க விலாவரியா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். அதனுடைய தரவுகளினுடைய அடிப்படையில திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. தமிழக டிஜிபி கடிதம் எழுதுங்க, தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதுங்க, தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதுங்க. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகமானது திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கும். அப்படி திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திமுகவுடைய ஆட்டம் ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த ஆக்ரோஷ ஆட்டத்தை தமிழக வெற்றி கழகமானது தாங்கிக் கொள்ள முடியாது. நிச்சயமாக கடிதம் மட்டும் எழுதுங்க. உங்க மீது இருக்கக்கூடிய பயமும் உங்க இடத்துல நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் தமிழக வெற்றி கழகமானது நிச்சயமாக திமுக முன்னாள் அமைச்சர்களை வரிசையாக கைது செய்யும். அந்த வேலையை பாருங்க. நீங்க கூட்டணிக்கு வந்தாங்கன்னா தயவு செய்து சேர்க்காதீங்க அப்படின்னு அதிமுக விலாவரியா டெல்லிக்கு கடிதத்தை அனுப்பிச்சிட்டாங்க. அதனால டெல்லியை பொறுத்த வரைக்கும் திமுக மற்றும் பாஜக கூட்டணி உருவாகாம போச்சு. இப்படி திமுக பாஜக கூட்டணி உருவாகாத காரணத்தினால இன்னைக்கு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு அமலாக்கத்துறையானது வரிசையாக சம்மன் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகமானது அவங்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள்லாம் எங்க இருக்காங்க பாரியா, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆவணங்களும் ஆதாரங்களையும் அப்படியே அழிக்க சொல்லு, இல்லைன்னா அள்ளி நம்ம கிட்ட கொடுக்க சொல்லு. இந்த விஷயங்களைத்தான் திமுக இப்ப பார்த்துட்டு இருக்குது. பாஜக கூட்டணிக்கு வந்தா யாரு நமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறாங்க? மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையா? நெவர். ஏன்னா தமிழகத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியா போட்டிருப்பது அருண் ஐபிஎஸ். திமுகவுடைய துண்டு போடாத, கரவேட்டி கட்டாத, உறுப்பினர் அட்டை வாங்காத ஒருத்தர் தான் அருண் ஐபிஎஸ். அவரு என்னதான் மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தாலும் இல்ல விஜய் அவர்களே அழுத்தம் கொடுத்தாலும் 1800 காரணத்தை சொல்லிட்டு அருண் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காம அமைதி ஆயிடுவார். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் நம்ம மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அவங்க அமலாக்கத்துறையை விட்டு நேரு அவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சம்மன் அனுப்பிட்டாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு எதிராக என்னென்ன ஆவணங்கள் இருக்குதோ அதெல்லாம் திருடு இல்ல அழிச்சிடு அப்படின்னு அதிகாரிகளை வச்சு அந்தந்த ஆபீஸில் இருக்கக்கூடிய ஆதாரங்களையும் அதோட திமுக எதிராக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆவணங்களையும் இன்னைக்கு அழித்து கொண்டு இருப்பதாக நல்லா தெரியுது. எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, மின்துறையில் 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாம போச்சுல, அது தொடர்பாக நம்முடைய மின்துறை அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மின்துறையினுடைய தலைமை அலுவலகத்தில் மட்டும்தான் 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாம போச்சு. மற்ற ஆபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா
பெருசா எந்த ஆவணங்களும் காணாம போகல அப்படின்னு சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தலைமை அலுவலகத்துல காணாம போன மாதிரி அதிகமான ஆவணங்கள் மற்ற ஆபீஸ்ல போல. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் மின்துறையிலோ இல்ல மற்ற அரசு அலுவலகங்களிலோ நிறைய ஆவணங்கள் போயிருக்குது. ஆனா மின்துறையினுடைய தலைமை அலுவலகத்துல தான் அதிகமா போயிருக்குது அப்படின்னு சொல்ல வர. அதனால திமுகவினரை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டார்கள். நிச்சயமாக மத்திய அரசாங்கம் நோண்டினாவோ மாநில அரசாங்கம் நோண்டினாவோ மாட்டக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால ஆவணங்களை அழிக்கின்றார்கள். அதுதான் நிர்மல்குமார் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கலாங்க. இப்படிதான் திமுக தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயல்கிறது, ஆவணங்கள் அழித்துத்தான். செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பதவி ஏற்று 20 நாள் ஆயிடுச்சு. அப்போதெல்லாம் சிபிஐ ஆனது செந்தில் பாலாஜி விசாரிக்க போது சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க. அப்போதெல்லாம் செந்தில் பாலாஜி வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. என்ன தெரியுமா? முடிஞ்சா விசாரிக்க சொல்லுங்க, தவறு இருந்தா கைது பண்ண சொல்லுங்க, யாரு குற்றம் பண்ணாங்களோ உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சிபிஐ செந்தில் பாலாஜி விசாரிக்க போகுது அப்படின்னு சொன்ன பிறகு வாயே திறக்கலங்க. ஆனால் இன்னைக்கு மின்துறையினுடைய தலைமை அலுவலகத்துல 18 ஆர்டிஸ்ட்கள் காணாம போச்சு அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப தைரியமா சொல்றாரு, அட முடிஞ்சா நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. அதெல்லாம் பொய் சொல்றாங்க. அவங்களுடைய மின்வெட்டை திசை திருப்புவதற்காக 18 டிஸ்குகள் காணாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு முடிஞ்சா நடவடிக்கை எடுக்க சொல்லு அப்படின்னு பேசுறா. என்ன அர்த்தம்? அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆவணங்களை அழிச்சிட்டாரு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, தைரியமா வெளியே பேசுறாரு. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் கைவிட்டதுனால தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசு அலுவலகங்களில் இருக்கின்ற ஆவணங்களை கைப்பற்றியோ இல்ல அழித்தோ திமுக தப்பிக்க பாக்குது அப்படின்றது எல்லாருடைய குற்றச்சாட்டா இருக்குது. இந்த மாதிரி ஆவணங்கள் அதிமுக ஆட்சியில காணாம போல, அதே மாதிரி திமுக ஆட்சி இருக்கின்ற போதும் காணாம போல. ஏன்னா பாம்பின் கால் பாம்பரியும் என்பது போல அதிமுக ஆட்சி என்ன பண்ணிருக்கும் என்று திமுக தெரியும், திமுக என்ன பண்ணிருக்கும் சொல்லிவிட்டு அதிமுக தெரியும். அதனால ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே பல ஆவணங்களை அள்ளி அப்படியே வச்சுக்குவாங்க. ஆனா கேஸ் போடுவாங்களா தெரியாது, கைது பண்ணுவாங்களா தெரியாது. ஆனால் ஆளும் ஆட்சிக்கு எதிராக இந்த முன்னாள் அமைச்சர்களும் இல்ல எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து இருக்க கூடியவங்களும் பெரிய பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்போ ஒவ்வொரு ஆதாரமா வெளியெடுத்து விட்டு காவல்துறையை விசாரிக்க சொல்லுவாங்க. திடீர்னு லஞ்ச ஒழிப்பு துறையானது அந்த முன்னாள் அமைச்சர் வீடுகளுக்காம் போய் ரெய்டு விடுவாங்க. இந்த மாதிரி சித்து வேலையை அதிமுக திமுக எல்லாம் கடந்த காலங்களில் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி ஆவணங்களை எல்லாம் எடுத்து தக்க வைத்துக் கொள்வார்கள். அப்பப்போ எதிர்கட்சியை மிரட்டுறது. அது மாதிரி தான் எஸ்பி வேலுமணி வீட்டுல, தங்கமணி வீட்டுல, சி விஜயபாஸ்கர் வீட்டுல என்று சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் வீட்டுலாம் ரெய்டு விட்டுச்சு திமுக. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிரான வழக்குகள் என்ன ஆச்சு தெரியவே இல்லை. மொத்தத்துல எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி தப்பு பண்ண ஆவணங்களை தேடி வச்சுக்குவாங்க ஆளுங்கட்சியினர். அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு சிடி நிர்மல்குமாரே இந்த மாதிரி ஆவணங்களை தேடி வச்சுக்கிட்டாரா? நம்ம மாரிதாஸ் அவர்கள் சொன்னார் பாருங்க, இந்த ஆதவர்ஜனா இருக்காருல்ல, அவரு தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய செலவு பண்ணிருக்காருங்க. செலவு பண்ண பணத்தை மீட்டெடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த ஆர்டிஸ் வச்சு மிரட்டி பணத்தை பறிக்கலாம்னு வச்சிருக்காருங்க அப்படின்னு சொன்னார்ல. அதெல்லாம் கூட உண்மையா இருக்கலாம். ஆனா மின்துறையில 18 ஆர்டிஸ்ட்கள் காணாம போனது தொடர்பாக பெங்களூர்ல ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்களாம். தமிழ்நாட்டில் எந்த அதிகாரியுமா இந்த திருட்டுல சம்பந்தப்படல, அவங்கள ஏன் கைது பண்ணல அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ள இருக்கிறது. ஸோ மொத்தமாக மீண்டும் பாஜக இடத்துல ஒரு ரவுண்டு போறாங்க திமுகவினர். நேற்று நம்முடைய ஆர் ராசா அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, பாஜகவை கைய கால கட்டி போட்டு நாங்க அடக்கி வச்சிருந்தோம். ஆனா நம்முடைய ஆசிரியர் கி வீரமணிலாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, பாஜகவுக்கு எதிராக பெரிய தடுப்பு வேலி போட்டு அடைக்கிடலாம்னு நினைக்கிறாங்க. பாஜகவை தடுப்பு வேலி போட்டுலாம் அடக்க முடியாது, அது எவ்வளவு சக்தி படைச்சதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் பாஜகவை அடக்க வேண்டும் என்றால் கைய கால கட்டி போட்டு தான் நம்ம அடக்க முடியும். சரி, எப்படிப்பா பாஜகவுடைய கைய கால கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிற போது, ஏற்கனவே திமுக பாஜக கூட்டணியில இருந்துதான். கூட்டணியில இருக்கின்ற போது குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்து கொண்டார்களாம். இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு நாங்க முதல்லயே கண்டிஷன் போட்டுட்டு கூட்டணி சேர்ந்தோம். அப்படி கண்டிஷன் போட்டு கூட்டணியில சேர்ந்ததுனால சிறுபான்மையினருக்கு எதிராக, இந்திய மக்களுக்கு எதிராக பாஜக எந்த வேலையும் செய்ய முடியல. அதனால தானே பாபர் மசூதி கட்டல, அதனால தானே பொது சிவில் சட்டம் அமலுக்கு வரல, அதனால தானே ராமர் கோயில் கட்டாம இருந்தாங்க, 370 நீக்காம இருந்தாங்க,
அதனால பாஜகவை அடக்கணும்னா அதனுடைய கைகால வாயை கட்டி போடணும். அதுக்கு பாஜகவுடன் கூட்டணி போனாதான் சரியா இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், இங்க தவேகா தைரியமா பாஜகவை எதிர்க்காது. நம்ம எதிர்கட்சி வரிசையில் இருப்பதனால நம்மளாலையும் எதிர்க்க முடியாது. அதனால பாஜகவுடன் கூட்டணிக்கு போயிட்டு அதனுடைய கையகால கட்டி போட்டாதான் பொது சிவில் சட்டம் வராது. இல்லைன்னா கொண்டு வந்துருவாங்க. தொகுதி மறுவரையறையை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா இருந்து நம்ம எதிர்க்க முடியாது. அதனால நாம பாஜக கூட்டணிக்கு போய் அதனுடைய கைகால கட்டி போடணும் அப்படின்ற ஒரு கருத்தியலை இன்னைக்கு ராசா அவர்கள் பொது வெளியில விட்டு இருக்கிறாரு. இதன் மூலமாக திராவிட சித்தாந்தம் கொண்டவர்கள், அது மட்டும் இல்லாம பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்கக்கூடியவங்க, சிறுபான்மையில இருக்கக்கூடியவங்க எல்லாம் பரவாயில்லையே, திமுக சூப்பரான ஐடியா சொல்லியிருக்குது. ஏன்னா பாஜகவுக்கு எத்தனையோ வேலி போட்டோம், ஆனா அந்த வேலியெல்லாம் தாண்டி அது தேர்தல் களத்துல பங்களிப்பு செலுத்திக் கொண்டே இருக்குது. திமுக சொல்ற மாதிரி கூடவே இருந்து அதனுடைய கைகாலை கட்டி போட்டாதான் அதை அடக்க முடியும் போல இருக்குது. அதனால திமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நல்லது, அதனுடைய வாய் கைகால திமுக கட்டி போடும் அந்த திறன் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திமுக பாஜக கூட்டணி உருவானால் தமிழகத்துக்கு நல்லது அப்படின்னு ஒரு கருத்தியலை உருவாக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, திராவிட பற்றாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஏயா இந்த பாஜகவை அதிமுக கூட்டணியிலிருந்து விரட்டணும்னா ஏன் திமுக அதிமுக கூட்டணி வைக்கக்கூடாது? ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் தேர்தலை சந்திக்க கூடாது? அண்ணன் தம்பிகள் தானே. திமுக இருந்து தானே அதிமுக வந்தது. என்ன கொள்கை வேறுபாடு இருக்குதா? ரெண்டுமே திராவிட சித்தாந்தம் தானே. இத்தனை நாளும் தமிழகத்துக்கு எதிராக எந்த ஒரு புதிய சக்தியும் வரல. பாஜகவை ஆதரிக்கக்கூடிய சக்தி எதுவும் வரல. இன்னைக்கு பாஜகவை ஆதரிக்கக்கூடிய தமிழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்தி, இத்தனைக்கும் கவர்ச்சி மூலமாக வாக்க பெற்றிருக்கக்கூடிய சக்தி, தமிழக மக்களுக்கு துன்பங்களை தரக்கூடிய சக்தி, சட்டம் ஒழுங்க சரியா நிர்வகிக்காத ஒரு சக்தி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற போது ஏன் அதிமுக திமுக கொள்கையில ஒன்னா இருக்கும் பொழுது ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து பொதுவான வேட்பாளர்களை நிறுத்தி தேர்தல் களத்துல நாம எதிரெதிர் முனையில நிக்காம ஒரே முனையில நின்று தவேகாவையும் பாஜகவும் தோக்கடிக்க கூடாது அப்படின்னு சுப வீரபாண்டியன் அவர்கள் அதிமுக திமுக கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு முன்னெடுக்கின்றார். மொத்தத்துல ஒண்ணு, அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக தூக்கி எறிஞ்சிடணும். ரெண்டாவது, அதிமுக திமுக கூட்டணி போட்டா அதிமுக அழிஞ்சிடும், அப்புறம் திமுக வளர்ந்துடும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதிமுக திமுக ரெண்டும் ஒன்னா இணைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், தவேகா தோத்துரும் அப்படின்ற ஒரு பயத்தை தவேகாவுக்கு பாத்தீங்கன்னா ஏற்படுத்தணும். இப்படி எல்லாம் ஏற்படுத்துவதன் மூலமாக தவேகா காரங்க திமுக மீது கை வைக்க மாட்டாங்க. மத்திய அரசாங்கமானது ஏன்பா காவல்துறை வச்சு என்ன பண்றப்பா, முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது, ஒருவேளை நம்ம திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தா அவங்க பாஜகவுடன் இணைஞ்சிட்டாங்கன்னா இல்லைன்னா அதிமுகவுடன் இணைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா தோத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்காத அளவுக்கு தவேகா அப்படியே கடந்து போகும். அப்படின்றதுனால நாங்கள் பாஜகவுடன் போவோம் கூட்டணிக்கு, நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போவோம் அப்படின்ற சித்தாந்தத்தை இப்போ தமிழகத்தில் புதுசாக உருவாக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் தவேகா கவர்மெண்ட்டை மிரட்டுகின்ற நிலைக்கு இப்போ திமுக போயிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த ஆட்சி கவர்ச்சியின் மூலமாக தான் வந்தது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசியிருக்கின்றார். சொன்னதில் தப்பே கிடையாது. ஏன்னா யாரு வேட்பாளர் என்று விஜய்க்கு தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களுக்கும் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் என்ற விவரமும் தெரியாமல் இருக்கு. ரெண்டாவது, வெற்றி பெற்ற அமைச்சர்களுக்கும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாம எந்த சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்றே அவங்களுக்கு தெரியல. அப்போ எதுவுமே தெரியாம வெற்றி பெற்று இருக்கின்றார்கள் என்றால் விஜய் என்ற ஒரே கவர்ச்சி காரணமாகத்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நாம கவர்ச்சினால்தான் நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு சொன்னா கோவப்படுறாங்கப்பா. சொல்லு, ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அவரு எந்த தொகுதியில நின்று வெற்றி பெற்றார்னே தெரியல, திருச்செந்தூர் தொகுதியில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வாக்காளருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கின்றார். ஆக மொத்தத்துல யாருக்கும் எந்த விவரமும் தெரியல, ஆனா இவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள், ஆனா இவங்க ஆட்சி ஆடுறாங்க. அப்படின்னா எப்படி? இவங்க கவர்ச்சி மூலம் தானே வெற்றி பெற்றிருக்காங்க. இல்ல ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடினவங்களா? இல்ல அவங்க தலைவர் தான் களத்தில் இறங்கி போராடினாரா? மக்கள் பிரச்சனை பேசினாரா? அப்போ மக்கள் பிரச்சனை பேசாம மக்களுக்காக 10-20 ஆண்டு காலம் போராடாம மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா கவர்ச்சி தானே ஐயா. வேற என்ன நினைக்கிற? சட்ட ஒழுங்கை சரி பண்ணுங்கன்னு சொன்னா 6 மாசம் டைம் கொடுக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்குள்ள பேசுறீங்க அப்படின்னு ஒருவன்னு அழுகுறாரு. நாங்க எதுக்கு 6 மாசம் டைம் கொடுத்தோம்? நீ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு 6 மாசம் டைம் கொடுத்தோம். ஆனா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்குள்ளமா 6 மாசம் டைம் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கோட்டு சூட்டு போடவனான்னு நாங்க யாரும் சொன்னோம்? நீ ஏன் கற்பனை பண்ணிக்காது? யாரை பத்தி பேசினாலும் நம்மளை பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோய் மாதிரி ஐயோ திமுக என்ன தப்பா பேசுது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. உங்களை யாரும் கோட்டுலாம் போட வேணாம்னு சொல்லல.
ஆனா தமிழ்நாட்டுடைய நலன்களை நீங்க கோட்டை விட்டுறீங்க, அதை தான் சுட்டி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கலைஞர் ஆட்சியை ஸ்டாலின் மூலமாக கொண்டு வருவோம், மீண்டும் தமிழகம் முழுவதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற வார்த்தை ஒலிக்கத்தான் போது விரைவில் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலையில 11 மணிக்கு எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பொழுதுக்கு 6 மணிக்கு கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளா பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் போய் பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி தவேகா வீழ்த்த முடியும், எப்படி அதிமுக வீழ்த்த முடியும், பொறுத்து வந்து பார்க்கலாம். மொத்தத்தில் தவேகா காரங்களை வந்து பயமுறுத்தணும். அந்த பயத்தின் காரணமாக திமுக மீது வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கணும். நபா நீ நடவடிக்கை எடுத்தினா நாங்கள் பாஜக கூட்டணி போயிடுவோம், அப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ எங்களை ஏதாவது பண்ணினா அதிமுக திமுக ஒன்றா இணைஞ்சிடும், அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு பயமுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் தவேகா பொறுத்த வரைக்கும் நாம் நடவடிக்கை எடுக்கலன்னா பாஜக நெருக்கடி கொடுக்கும், நம்ம வந்து அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் சொல்லிட்டு தவேகா காரங்க திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்கு ஆவணங்களை இப்போ கைப்பற்றி அழிப்பதாக ஒரு தகவல், ஒரு வேண்டுகோள். ஆவணங்கள் எல்லாம் காலியாகிறதுக்கு முன்பாக திமுகவினர் மீது நடவடிக்கை எடுத்துருங்கப்பா. அவங்கள கால் ஊன்ற வச்சிட்டிங்கன்னா அனுதினமும் ஒரு பிரச்சனையை பெருசாக கிளப்பிடுவாங்க. ஊடகம் அவங்க பக்கத்தில் இருக்குது. அப்புறம் தவேகா தானா ராஜினாமா பண்ணிட்டு போகிற அளவுக்கு திமுக காரன் வச்சு செஞ்சுட்டு போயிடுவான் அப்படின்றது நம்முடைய கருத்து. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.